மகாநதி சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம கிருஷ்ணா இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து கிடைக்கணும், இல்லாட்டி இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வார்த்தைக்கு வார்த்தை சொத்து சொத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த சொத்தை காப்பாற்ற அவங்க எவ்வளோ தூரம் போராடி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? இருக்கிறதே அந்த ஒரு வீடு மட்டும்தான். ஆனால் நீ அதுலேயும் இங்கே வந்து கேட்டுட்ருக்க. இப்போவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடியை விட்டு குமரன் போயிட்டு மலேசியாவில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்காரு. ஆனால் நீ நல்லா தானே இருக்க, கஷ்டப்பட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், தலைக்கு மேலே எனக்கு பிரச்சனை இருக்குது. வெளியில் தலை காட்ட முடியல, ஃபோனை ஆன் பண்ணால் கடைக்காரங்க தொல்லை தாங்க முடியல. என்னால் எங்கேயும் போய் தங்கி கேஸை எடுத்து நடத்துறதுக்கெல்லாம் என்கிட்ட 10 பைசா கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு நீங்கள் இதே வீட்டில் தங்கிக்கோங்க, ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், நீங்கள் ஸ்டே வாங்கினீங்களே அதுபடியே நீங்கள் போய்க்கோங்க. தேவையில்லாமல் இங்கே மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை பண்ணிங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நம்பி தங்க வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த குடும்பத்தை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. அவங்க கரரை கேட்கறதுனால நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். அவங்க ரொம்ப கடனாளியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்கு.